அமெரிக்கா இனி பிக் பாஸ் இல்லை. ஐக்கிய அரபு சகாப்தமும் வீழ்ந்தது. நேற்று வரை பெட்ரோல் டாலர்களால் மினுக்கிய துபாயின் வானளாவிய கட்டிடங்களும் சவுதியின் பாலைவன கோட்டைகளும் இன்று ஒருவிதமான மௌனத்தில் மூழ்கியிருக்கிறது. பல தசாப்தங்களாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற சன்னி முஸ்லிம் நாடுகள் அமெரிக்காவைத்தான் தங்களின் பெரிய அண்ணனாக நம்பியிருந்தது. ரியாத் முதல் அபுதாபி வரை அமெரிக்கா இராணுவ தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. எங்களை தொட்டுப்பார், அமெரிக்கா வரும் என்ற தைரியத்தில்தான் துபாய் போன்ற நகரங்கள் உலக சுற்றுலா மையங்களாக உருவெடுத்தன. ஆனால் வரலாறு எப்போதும் ஒரு புள்ளியில் மாறும். அந்த புள்ளி இப்போது ஈரானின் வடிவில் வந்திருக்கிறது. ஈரான் இப்போது வெறும் ஒரு நாடல்ல, அது ஒரு பிராந்திய வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது. சமீபத்தில் மோதல்களில் அமெரிக்காவின் அதிநவீன ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை மீறி ஈரான் தனது பலத்தை நிரூபித்திருப்பது உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. மிக முக்கியமாக அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுக்கு கொடுத்த பாதுகாப்பு உத்தரவாதம் வெறும் காகித புள்ளியாக மாறியிருப்பதுதான் சோகம். ஈரான் தனது ஏவுகணைகளை ஏவிய போது அமெரிக்கா தனது படைகளை தற்காத்துக் கொள்வதிலேயே குறியாக இருந்ததா தவிர தனது நட்பு நாடுகளுக்காக நேரடியாக போர்க்களத்தில் குதிக்கவில்லை. இதுவே அமெரிக்கா இனி உலக போலீஸ் இல்லை என்ற கசப்பான உண்மையை சனி நாடுகளுக்கு உணர்த்தியது. துபாய் மற்றும் அமீரகத்தின் பொருளாதாரம் என்பது 2 தூண்களில் நிற்கிறது: சுற்றுலா மற்றும் முதலீடு. அமைதி இருந்தால் மட்டுமே இவை சாத்தியம். அமெரிக்காவை ஆதரிப்பவர்களுக்கு இங்கே நிம்மதி இருக்காது என்ற ஈரானின் மறைமுக எச்சரிக்கை இப்போது துபாய் பங்குச் சந்தைகளிலும் ஹோட்டல் புக்கிங்களிலும் எதிரொலிக்கிறது. பெட்ரோல் அரசியலில் சவுதியின் பிடி தளர்ந்து வருவதும் ஈரான் ரஷ்யா சீனா கூட்டணி வலுவடைவதும் ஒரு புதிய உலக ஒழுங்கை நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது. மத்திய கிழக்கின் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவின் முகமாக திகழ்ந்த துபாய் மற்றும் அமீரகத்தின் மற்ற நகரங்கள் இன்று பெரும் சவாலை சந்தித்துள்ளது. வான்வழி தாக்குதல் மற்றும் பிராந்திய பதற்றம் காரணமாக முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு குறித்து அச்சம் எழுந்துள்ளது. இது வெறும் இராணுவ தோல்வி அல்ல, ஒரு நம்பிக்கையின் வீழ்ச்சி. கடந்த 50 ஆண்டுகளாக அமெரிக்கா கட்டி எழுப்பிய மத்திய கிழக்கு கோட்டை இப்போது சரிந்து கொண்டிருக்கிறது. துபாயின் ஆடம்பரம், சவுதியின் ஆதிக்கம் என அனைத்தும் ஒரு கேள்விக்குறியின் முன்னால் இருக்கிறது. பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கின் சன்னி பிரிவு நாடுகள் அமெரிக்காவை தங்களின் பாதுகாப்பு அரணாக கருதின. அமெரிக்க இராணுவ தளங்களும் ஆயுத ஒப்பந்தங்களும் ஈரான் போன்ற நாடுகளின் அச்சுறுத்தலிலிருந்து தங்களை காக்கும் என அவர்கள் நம்பினார்கள். ஆனால் சமீபத்திய மோதல்கள், ஈரான் காட்டிய ஆக்ரோஷமும் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா பெரிய அளவில் களம் இறங்காததும் அந்த நம்பிக்கையில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை நம்பி தனது பாதுகாப்பை ஒப்படைத்த நாடுகள் இனி நமக்காக நாம் தான் போராட வேண்டும் அல்லது ஈரானுடன் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. மினுக்கும் விளக்குகளுக்கு பின்னால் ஒரு பேரரசின் வீழ்ச்சியும் புதிய வல்லரசின் எழுச்சியும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது.